பாஜக மற்றும் விசிகவினர் மோதலில் ஈடுபட்டு ஒருவரின் மண்டை உடைந்துள்ளது. இருதரப்பு மோதலால் வாக்குப்பதிவு 1 மணி நேரம் பாதிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஜெயங்கொண்டம் அருகே நரசிங்கபாளையத்தில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. பாஜக மற்றும் விசிகவினர் மோதலில் ஈடுபட்டு ஒருவர் மண்டை உடைந்துள்ளது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செந்தில் இணைப்பில் இருக்கிறார். செந்தில், பாஜக மற்றும் விசிகவினருக்கு என்ன காரணத்திற்காக இந்த மோதல் ஏற்பட்டது? அங்கு ஒருவருக்கு மண்டையும் உடைந்துள்ளது. அவரின் தற்போதைய நிலை என்ன? அருணா, அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ளது நரசிங்கபாளையம் கிராமம். இந்த கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் இன்னைக்கு வாக்குச்சாவடி இருக்கு. இந்த இதுல சூழ்நிலை பாத்தீங்கன்னா பாஜக தரப்பை சேர்ந்த அருண்குமார் என்பவர் அங்கு உள்ள வாக்குச்சாவடி அந்த முகவர்களுக்கு மதிய உணவு அளிப்பதற்காக எடுத்து சென்றுள்ளார். அப்பொழுது அந்த பள்ளியின் முன்பே விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த அஜித் மற்றும் செல்வகுமார் 2 பேர் அங்க நின்று பேசிட்டு இருந்திருக்காங்க. இதை அடுத்து அங்க உள்ள காவலரிடம் இவர் என்ன பண்ணிருக்காரு, இந்த மாதிரி இவங்க 2 பத்தி வெளியேற்றுங்க, ஏன் நின்று இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு புகார் கொடுத்திருக்காரு. உடனே காவலர்கள் அங்க இருந்து நீங்க வெளியேறுங்க, அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறாங்க மொத்த கட்சிங்க அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேர்த்தையும் வெளியே அமைச்சிருக்காங்க. அந்த வெளியில அஜித் மற்றும் செல்வகுமார் 2 பேர் என்ன பண்ணிருக்காங்க, ஏன்டா நாங்க உள்ள ஏன்டா அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அந்த அருண்குமார் பாஜக சேர்ந்த அருண்குமார் ஒரு வாக்குவாதத்தை கொடுத்துருக்காங்க. ஒரு கட்டத்துல வாக்குவாதம் முத்தி அந்த 3 பேரும் தாக்கியிருக்காங்க. 3 பேரும் தாக்குறப்ப அந்த அருண்குமார் அந்த பாஜகவை சேர்ந்த அருண் என்பவர் தலையில காயப்பட்டு அவருக்கு ரத்தம் இதாயிருக்கு. இதை அடுத்து இவங்க அந்த அருண் மற்றும் அந்த பாஜகவை சேர்ந்த அருண் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த அஜித் மற்றும் சிவகுமார் 3 பேருமே ஜெயங்கொண்டம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வராங்க. இதனையடுத்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் 1 மணி நேரம் அங்க வாக்குச்சாவடி அந்த வெளியில சண்டை நடந்ததுனால அந்த சண்டையை போலீசார் பார்த்துட்டு இருந்ததுனால வாக்குமையம் செயல்படாம இருந்துச்சு. மேலும் இதனையடுத்து அரியலூர் மாவட்ட காவல்துறை சார்பாக உடனடியாக அங்கு கூடுதல் போலீசார் அங்கு கொண்டு செல்லப்பட்டு வாக்கு பதிவு ஒரு 1 மணி நேரம் தாமதமாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அருணா, வாக்குச்சாவடி முழுவதும் பாதுகாப்பு போடப்பட்டும் பாஜக மற்றும் விசிகவினரிடையே மோதல் ஏற்பட்டு ஒருவரின் மண்டையும் உடைந்துள்ளது. உங்களுடைய தகவலுக்கும் நன்றி.